அடிக்கிற வெயிலுக்கு சும்மா சில்லுன்னு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஜவ்வரிசி பால் சர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவைக்கேற்ப பாதாம் பேசன், சப்ஜா சீடை ஊற வச்சு எடுத்துக்கிறேன். 2 கிளாஸ் வாட்டரை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற நேரத்தில் 5 கிராம் கடல் பாசி ஆட் பண்ணிக்கிறேன். கடல் பாசி நல்லா கரைஞ்ச பிறகு சிறிதளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கும். திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். 1/4 கப் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சுகர், சிறிதளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கும். ஜவ்வரிசியை ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் கூலான தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க கடல் பாசியை துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். வேக வச்சுருக்க ஜவ்வரிசி, ஊற வச்சுருக்க பாதாம் பேசன், சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலை திக்காக காய்ச்சின பிறகு தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிறிதளவு ஃபுட் கலர், நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் ஜவ்வரிசி பால் சர்பத் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.